கூடாது. இந்த செயலை கண்டு இந்த உலகம் பாடம் படிக்க வேண்டும். உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த சமூகம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உறவுகளுக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத் அருட்கொடைதான். அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ் அவங்க அருள் தான், நேமத்து தான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். உங்களிலிருந்தே உங்களுடைய தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பியிருப்பது நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருபகாரம். நாயகத்தை பேருபகாரம் என்று அல்லாஹ் சொல்லி நினைவு கூற வைக்கிறான். அல்லாஹ் எத்தனை நேமத்தை நமக்கு தந்திருக்கிறான், கொடுத்துருக்கிறானா இல்லையாங்க? கண்ணு நேமத்து தானே, அல்லாஹ் கொடுத்தது தானே. கை அல்லாஹ் கொடுத்தது, நாவு அல்லாஹ் கொடுத்தது, இருக்கிறதுக்கு வீடு அல்லாஹ் கொடுத்தது, வசதியா தூங்குறதுக்கு ஃபேன் ஏசி அல்லாஹ் கொடுத்தது, பயணிப்பதற்கு வாகனம் அல்லாஹ் கொடுத்தது. உலகத்தில் என்னென்னவெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தது தான். கொடுத்த ரப்புல் ஆலமீன் இதைகளை பற்றி தனித்தனியாக சொல்லாமல் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகள், வெகுமதிகள், நேமத்துக்களை கணக்கிட நினைத்தால் நிச்சயமாக கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் பொதுவாக சொல்றான், மொத்தமா சொல்றேன். ஆனா ரசூலுல்லாஹ் அனுப்புனதை மட்டும் தனியே அல்லாஹ் சொல்றான், இது ஒரு பேர் உபகாரம் சொல்லி சொல்றான். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் நமக்கு பேர் உபகாரமா அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வே தன்னை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இன்னமா பஅஸனி அல்லாஹு ரஹ்மான், அல்லாஹ் என்னை அருள்குடையாக, கருணையாளனாக, கிருபையாளனாகத்தான் அனுப்பிச்சிருக்கிறான். வலம் உபஅஸ அஸாபா, என்னை வேதனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. உஹதுடைய போர்க்களம் தெரிந்த வரலாறு, முன்பர்கள் ஷஹீதாகிவிட்டது. அப்பொழுது கேட்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உதுஉ யா ரசூலல்லாஹ் அலல் முஷ்ரிக்கீன, உங்களை காயப்படுத்தியவர்களை, உங்களை நோவினைப்படுத்தியவர்களை, உங்களை வேதனை செய்தவர்களை, பற்களை உடைத்தவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாமே, துஆ செய்யுங்களே யா ரசூலல்லாஹ். இத்தனை வேதனையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் சும்மா ஏன் இருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அல்லாஹ் ஒருவன் என்று எடுத்து சொன்னது தவறா? அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்று சொன்னது தவறா? நேர்வழியை இந்த சமூகத்திற்கு காமிப்பது தவறா? தவறான பாதையில் செல்லாது என்று தடுப்பது ஒரு தவறா? எந்த குற்றமும் செய்யாத நீங்கள் யா ரசூலல்லாஹ் இத்தனை வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? உதஉல்லாஹ் அலல் முஷ்ரிக்கீன், இந்த கைவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதுவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கே அற்புதமான வரியை சொன்னார்கள், இன்னமா பஅஸனி அல்லாஹு ரஹ்மான், நீங்கள் நினைப்பதை போன்று எனக்கு தொந்தரவு கொடுத்தவர்களுக்கு, நோவினை செய்தவர்களுக்கு, என்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நான் எல்லோருக்கும் சேர்த்து ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பழி வாங்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. இவனை தீர்த்து விட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு செயலில் இறங்கக்கூடிய அந்த வஞ்சகத்தனமான எண்ணம் எனக்கு இல்லை. இன்னமா பஅஸனி அல்லாஹு ரஹ்மான், அல்லாஹ் என்னை ரஹ்மத்தா தான் அனுப்பிச்சிருக்கிறான். வலா உபஅஸனி அஸாபா, என்னை வேதனை செய்யக்கூடியவராக யாருக்கும் அனுப்பவில்லை. எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் தான். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒரு யஹூதி கூட்டம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. சலாம் எப்படிங்க சொல்லணும்? அஜத்தை பார்த்தா சலாம் சொல்லுவீங்களா, எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா தான் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு சலாம் கூட வேற மாதிரியா போயிருச்சு. யாராவது இங்க தூரத்துல இருக்கிறாருல, அவரை கூப்பிடணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா போதும், அப்படித்தானே? இல்லை தெரிஞ்சவராக இருந்தா சலாம் சொல்லணும், தெரியாதவராக இருந்தா சொல்ல மாட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, இவனுக்கு நம்ம என்னத்தடா சலாம் சொல்றது, இதெல்லாம் ஒரு ஆளா, அதுக்குள்ள போக வேணாம். அப்ப சலாம் சொல்றது எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனா இங்கே அந்த யஹூதிகள் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், லாம விட்டுட்டாங்க. அஸ்ஸலாமு அப்படிங்கிற லாம விட்டுட்டாங்க.
அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னாங்க. அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நவுது பில்லாஹ் என்க அல்லாஹ் பாதுகாக்கணும், நாயகமே உங்களுக்கு மௌத்து வரட்டும் சொல்றாங்க. எவ்வளவு வஞ்சகத்தனம் இருக்குன்னா, நம்ம நடப்புல சொல்றாருன்னா இவெல்லாம் இன்னும் சாகாம திரியிறானே சொல்றோம்ல, அந்த மாதிரி அது. நம்மளை பார்த்து ஒருத்தன் அப்படி சொன்னா விட்டுருவோமா? ஏன்னா உனக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குது, யாராவது நம்மளை பார்த்து கேட்டா விடுவோமா? ஒரு இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து போ மையத்துக்கிட்டாரு, வந்துச்சு பாருங்க சண்டை. என்ன எப்படா நீ மையத்துன்னு சொல்லுவாரு? சமாதானம் பண்ண ஆளுலாம் எல்லா பேரும் சேர்ந்து சொன்னாங்க, நீ மட்டும் இல்லை எல்லா பேருமே மையத்துன்னு, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு. இந்த வார்த்தைகளை சொன்னாலே நமக்கு இவ்வளவு கோபம் வருது. ஒண்ணும் இல்லாத ஆளுங்க நம்ம. ரசூல்லாவை கவனிச்சு நம்மெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த தரஜாவிலும் இல்லை. ஆனா நாயகத்திட்ட வந்து அந்த யகூதிகள் சொல்றாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் நவுது பில்லாஹ் மின்கா, நாயகமே உங்களுக்கு மௌத்து வரட்டும். பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க, ஆயிஷா அம்மா. எந்த மனைவி தான் தாங்கிக்கிடுவாங்க? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வ அலைக்கும் வ லஅனக்கும் அல்லாஹு வ கதிபல்லாஹு அலைக்கும் அப்படின்னு 3 வாசகத்தை சொன்னோம். வ அலைக்கும் வ லஅனக்கும் அல்லாஹு வ கதிபல்லாஹு அலைக்கும். இந்த மௌத்து என் கணவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவது இருக்கட்டும், இந்த மௌத்து முதலில் உங்களுக்கு வரட்டும். வலஅனக்கும், அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இறங்கட்டும். வகலிபல்லாஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு இறங்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருக்கு மௌத்து வரட்டும் என்று சொன்ன காரணத்திற்காக அன்பு மனைவி, அறிவு மனைவி ஆயிஷா நாயகி பதில் சொன்னார்கள். இந்த பதிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மாட்ட, யா ஆயிஷா மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அலைக்கு பிர்ரிஃப்கி, பொறுமையை கடைபிடிச்சு கொஞ்சம் நளினத்தையும் கடைபிடிங்க. அவங்க ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்களும் இப்படி படப்படன்னு புரிஞ்சு தள்ளிட்டீங்களே ஆயிஷா அம்மா. ரொம்ப நம்ம பெண்கள் மாதிரி எல்லாம் பேசல. நம்ம பெண்கிட்ட பேசியிருந்தா மாஷா அல்லாஹ் 6ஆம் கலிமா 7ஆம் கலிமா பறந்துடும். இங்க அவங்க சொன்னது 3 தான் சொன்னாங்க. அலைக்கும் வலஅனக்கும் அல்லாஹு வகதிபல்லாஹு, இந்த 3 சொன்னாங்க. இந்த மௌத்து நபிக்கு வரட்டும் சொல்றீங்களே, அது உங்களுக்கு வரட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு வரட்டும் தான் சொன்னாங்க. ஆயிஷா அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷாவே கொஞ்சம் அமைதியா இருங்க. அலைக்கு பிர்ரிஃப்கி, நீங்கள் மென்மையை கடைபிடிங்கள் சொல்லிட்டு தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, வ இய்யாக்கி, ஆயிஷா உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், அருவருப்பான வார்த்தையில் சொல்லுவதை விட்டு உங்களை தடுக்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன், இனிமே இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னார். அப்படி ஒன்றும் கெட்ட வார்த்தை ஆயிஷா அம்மா சொல்லிடல. இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்க மௌத்தா போங்கன்னு சொன்னவங்களுக்கு கூடங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்களே தவிர ஆயிஷா அம்மா சொன்னது சரிதான் சொல்லி சொல்லல. தனக்காக தன்னுடைய புறத்திலிருந்து மனைவி பேசிவிட்டார் என்பதற்காக சரி என்று சொல்லவில்லை. வேணாம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்திலுமே அருட்குடை தான், நம்ம மீது கருணை தான். அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஒட்டகம் நாயகத்தை பார்த்து அழுதுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ரப்ப ஹாதல் ஜமல, இந்த ஒட்டகத்துக்குரிய உரிமையாளர் யாருப்பா? ரசூலுல்லாஹ் பார்த்து ஒட்டகம் அழுதுச்சு. அந்த ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தா இருந்தாங்க. இந்த ஒட்டகத்துக்குரிய உரியவர் யார், ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு அன்சாரி வந்தாரு. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்தாங்க. ஒரு அன்சாரி ஏம்ட்டுன்னு வந்தாரு. வந்தவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபலா தகில்லா, நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? இந்த ஒட்டகம் நீ வேதனை செய்யறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுகுதேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த அன்சாரிகிட்ட பார்த்து சொன்னாங்க. வாயில்லாத ஜீவனுக்கும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கருணையை, ரஹ்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது பூரா உலகத்துடைய செய்தி.
மறுமையிலும் இந்த உம்மத்துக்காக ரசூலுல்லாஹ் அவங்க அருட்குடையாத்தான் இருக்கிறாங்க, கருணையாத்தான் இருக்கிறாங்க, நம்ம மீது கவனமாகவும் அன்பாகவும் இருக்கிறாங்க. அதை சொன்னோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். போகட்டுமா, முடிச்சிருவோமா? நீ கரண்ட் வேற போயிட்டு முடிங்கன்னு சொல்லுதே. அஜரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? சரி. ரசூலுல்லாஹ் இங்கே மட்டும் நமக்கு கருணை அல்ல, கியாமத்து நாளில் நம்ம மீது அவங்களுடைய கருணை பாசம் இருக்கும். அருட்குடை தான் கியாமத்து நாளில். அங்கேயும் இப்போ முன்னாடி பேசின அந்த இமாம் சொன்னாங்க, அது சொன்னோம்னா நிறைய செய்திகள் விரிஞ்சுக்கிட்டே போகும். யாருமே ஷஃபாத்து செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் செய்வாங்க, அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்குறாங்க. பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கவலையாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீலே என்ன கவலையாக இருக்கிறீங்களே? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காரணத்தை சொன்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் போய் நரகத்தை பார்த்துட்டு வந்தேன், அந்த காட்சிகளை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு விதமான பயமும் கவலையும் வந்துருச்சு. அப்படி என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், நரகத்தில் 7 படித்தரங்கள் இருக்கு. எத்தனை இருக்குங்க? 7 இருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க, 7வது படித்தரம், அதுல முனாஃபிகீன்கள் வேதனை செய்யப்படுறாங்க. 7வது, அதான் மேல 1 2 3 4 5 6 7, 7ங்கும் போது நரகத்துக்கு அதுக்கும் பக்கத்துல மேல இருந்து என்னாங்க. அந்த 7வது தட்டுல முனாஃபிகீன்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அந்த முனாஃபிக்னா யாரும் நமக்கு தெரியும், ரொம்ப விவரம் சொல்ல வேண்டியதில்லை. இரட்டை நாக்கு உடையவர்கள். ஆளுக்கு பொதுவாக இதுக்கும் சரிதான், அதுக்கும் சரிதான், அதுக்கும் சரிதான் போயிடுறது. நம்மளை பார்த்தா அஜர்த்தவங்களை மாதிரி உண்டாமாங்க, பின்னால பார்த்தா இவன் கிடைக்கிற இவன்லாம் ஒரு அஜர்த்தா. பொதுவாக சொன்னேன், நம்ம ஊர்ல இல்லைங்க, நீங்க வாட்டி நம்ம ஊர்ல இல்லை அப்படிங்கிறது. அப்ப 7வது நரகத்திற்கும் அதற்கும் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய 7வது தட்டில் முனாஃபிகீன்கள் வேதனை செய்யப்பட்ட